வணக்கம் மக்களே. பாருங்க, கத்திரிக்காய் பொரியல் நல்லா காட்ட சாட்டமா ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை தான். கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க, கடுகு போடுங்க, 2 கருவேப்பிலை போடுங்க, வரமிளகாய் போடுங்க, 2 வெங்காயத்தை போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ வெங்காயம் தேவைப்படுதோ போட்டுக்கங்க. நல்லா வதக்கிட்டு இந்த கத்திரிக்காயும் போட்டு கொஞ்சம் உப்புத்தூளை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம இறக்க போகிறப்ப கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், இவ்வளவே தான். செஞ்சிங்கன்னு வச்சுங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ரசம் வச்சு இதை தொட்டுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கஞ்சிக்கோ ரசத்துக்கோ சாம்பாருக்கோ எதுக்குமே இது சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம வேக்காடு கொடுக்கணும். வேக்காடு கொடுத்தோம்னா சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய். புரியுதுங்களா? செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், பிரமாதமாக இருக்கும். பார்த்தீங்களா? கடைசியில் தான் போடணும் மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், அவ்வளவே தான். போட்டு செய்யுங்க. ரொம்ப ஈஸியான சமையல் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். செஞ்சுக்கோங்க. ஈஸியாக சமைச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஓகேவா? பாருங்க, ஒவ்வொரு சமையலும் ருசியாக இருக்கும். சொல்கிறது தேங்காய் வேணுமா கொஞ்சோண்டு தேங்காய் திருவி 2 சில்லுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி திருவி போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.